வாழ்க்க வளமுடன். சுவாமிஜி. பெற்றோர்களின் வினைத்தொடரே குழந்தைகள் என்றால் நற்குணம் படைத்த பெற்றோர்களுக்கு தீய குணம் படைத்த குழந்தைகளும், தீய குணம் படைத்த பெற்றோர்களுக்கு நற்குணம் படைத்த குழந்தைகளும் உருவாவது எவ்வாறு? வாழ்க்க வளமுடன். பரிணாமத்தில் வந்த பிறவித் தொடரில் எண்ணற்ற பதிவுகள் மனிதனிடம் இருக்கும். அவற்றை ஆழ்நிலை பதிவு லேட்டன்ட், மேல்நிலை பதிவு பேட்டன்ட் என்று 2 வகையாக பிரிக்கலாம். தீய குணம் உள்ளே அடங்கி இருக்கும் போது நற்குணம் செயலுக்கு வந்து கொண்டிருக்கும். அப்போது நல்லதையே செய்வான், நல்ல மனிதனாகவே வாழ்வான். உள்ளே அடங்கியிருக்கும் தீய குணங்களையும் தீய செயல்களையும் விரிப்பதற்கு வாய்ப்பில்லாமல் இருக்கலாம். அவை கருமையத்திலே மட்டும் ஆழ்நிலை பதிவாக இருக்கும். அவனுடைய வித்துவின் மூலம் பிறவித்தொடராகத் தோன்றும் குழந்தைகளிடம் அந்த எண்ணங்கள் எழுச்சி பெறும். அதனால் அந்த குழந்தைகள் அவர்களின் பெற்றோர் செய்ய முடியாமல் விட்ட தீய செயல்களையும் செய்கிறார்கள். அதேபோல் நல்ல எண்ணங்கள் எல்லாம் ஒருவரிடம் அடக்கமாகவும் இருக்கலாம். வேறு வழியில்லாத ஒருவர் கசாப்புக்கடை வைத்திருப்பவராக இருக்கலாம். அவர் மனதில் தூய்மையான பணி செய்தால் நல்லது என்ற எண்ணமே மேலோங்கி இருக்கலாம். அப்போது அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அந்த நல்லெண்ணத்தை பதிவாக பெற்று இருக்கும். எந்த எண்ணத்தை மனதில் வைத்திருந்து அதை செயல்படுத்த முடியவில்லையோ அவை கருத்துடரான குழந்தை வாயிலாகச் செயலுக்கு வரும்போது அத்தகையவருடைய குழந்தை உயர்ந்த எண்ணமுடையதாக இருக்கிறது. அதேபோல ஒருவர் பூஜைகள் எல்லாம் செய்து கொண்டிருப்பவர் அதே நேரத்தில் வருகின்றவர்களிடமெல்லாம் என்ன பறிக்கலாம் என்ற எண்ணத்தில் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவருக்கு பிறக்கும் குழந்தை பிறர் வளம் பறித்தலில் முதலிடம் வகிக்கும். தீய பதிவுகளை தவிர்க்க வேண்டுமெனில் தவத்தினால் விளைவடைந்த விழிப்பு நிலையில் நின்று செயலுக்கு உரிய விளைவை கணித்து தீய பதிவுகள் இல்லாது காத்து கொள்ளும் நற்பண்பை பழக்கத்தில் கொண்டுவர வேண்டும். இதனை மனவளக்கலையில் கற்றுக்கொள்ளலாம். வாழ்க்க வளமுடன்.